பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தினுடைய 26ஆம் வசனம். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்? இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலே நம்மோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம், மனுஷன் உலகத்தை முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால், எல்லா ஆதாயங்களுமே இருக்குது. படிப்பு, நல்ல ஒரு படிப்பு இருக்குது, நல்ல பண வசதி இருக்குது, எங்கே போனாலும் ஒரு மரியாதைக்குரிய ஸ்தானங்கள் இருக்கிறது, எல்லாம் இருக்குது. ஆனால் தன் ஆத்தும ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளாத ஒரு அனுபவம் ஒரு மனிதனுக்குள்ளே இருக்குமானால், இந்த காரியங்கள் எல்லாமே, பேரு, புகழ், பணம், பதவி எல்லாமே ஒன்றுமே இல்லை. அதைத்தான் தேவன் இந்த இடத்துல காண்பித்து கொடுக்கிறார். எல்லாம் இருக்குது, பணம் இருக்குது, பதவி இருக்குது, எல்லா காரியங்களுமே இருக்குது. ஆனால் என்ன இல்லை அப்படின்னா, ஆத்துமா ரட்சிப்பு அடையாது விட்டால் அந்த இடத்துல ஒன்றுமே கிடையாது. அதான் சொல்லப்பட்டிருக்க வசனம் சொல்லுகிறபடி, மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்? கடைசி நாளிலே, நம் நியாய தீர்ப்பு நாளிலே தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக ஒவ்வொருவரும் போய் நின்று தான் ஆக வேண்டும். அந்த இடத்துல நீ எவ்வளோ படிச்சிருக்கிற, நீ எவ்வளோ சம்பாத்தியம் பண்ண, எத்தனை காரியங்களை நீ செய்தாய் என்பது அல்ல, உன் ஆத்துமா ரட்சிக்கப்பட்டு இருக்கிறதா? இல்லை என்றால் புறம்பான இருளிலே தள்ளப்பட்டு போவோம் என்றுதான் வேதம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நாம் எதை முன்வைத்து கொண்டிருக்கிறோம்? ஆத்துமா ரட்சிப்படைவதற்கும், ஆத்துமாவை ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பாக, நான் தேவனுடைய ராஜ்யத்திற்கு முன்பாக நான் கொண்டு போய் நிறுத்துவதற்கு எல்லாரும் ஒரு நாள் கண்டிப்பாக தேவனுக்கு முன்பாக நியாயத்தீர்ப்பில் நின்றுதான் ஆக வேண்டும். அப்போ அந்த நாளிலே குற்றமற்றவர்களாக நின்று தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக எல்லாவற்றையும் எதிர்கொண்டு நிற்க தேவன் நமக்கு கிருபை கொடுக்க வேண்டும். அப்போ அதற்காக நாம் பிரயோஜனப்படுத்துகிறோமா, அதற்காக நாம் பிரயாசப்படுகிறோமாங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. அப்போ தேவன் இந்த இடத்துல நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது, உலகத்தை முழுவதும் ஆதாயப்படுத்துறதுக்கு இன்றைக்கி உலகமே போராடி கொண்டு இருக்கு. அதுக்கு என்னென்ன வழிகள் காண்பிக்க வேண்டும், எல்லா காரியங்களுமே அதுக்கு பின்னாடி இன்றைக்கி ஒரு பெரிய கூட்டமே போய்கொண்டு இருக்கு. அது இல்லைன்னா இன்றைக்கி உலகமே இல்லை அப்படிங்கிறபடி போய்கொண்டு இருக்கு. ஆனால் இன்றைக்கு நீங்களும் நானும் எப்படி நிற்கணும் அப்படின்னா, தன் ஜீவனை நஷ்டப்படுத்தாதபடிக்கு பாதுகாக்கிறவர்களாய் நாம் நிற்க வேண்டும். தேவன் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குற ஒரு காரியம் அது. உலகத்தை ஆதாயப்படுத்தி கொள்ளுகிறதற்கு இன்றைக்கி எத்தனையோ பேர் ஓடிக்கொண்டு இருக்கிறாங்க. அதை மட்டுமே டார்கெட் பண்ணி ஓடுறதுக்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்குது. ஆனால் ஆண்டவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறது என்ன தெரியுமா? உலகம் முழுவதையும் நீ ஆதாயப்படுத்தி கொண்டாலும் உன் ஜீவனை நீ நஷ்டப்படுத்தினால் உனக்கு லாபம் என்ன? உன் ஜீவன் தான் ரொம்ப முக்கியமான ஒன்று. உங்களுடைய ஆத்துமா தேவனுடைய சமூகத்தில் இளைப்பாறுகிறதற்கு ஆயத்தமாக்கப்பட வேண்டும். தேவனுடைய சமூகத்தில் போய் நிற்க வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்தை, நித்தியத்தை நான் சுதந்திரிக்க வேண்டும். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதை கொடுக்கத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். எனக்காக அவர் அடிக்கப்பட்டது எல்லாமே, எவ்வளவு காரியங்களும் அவர் பாடுபட்டது எதுக்காக அப்படின்னா, என்னுடைய ஆத்துமாவை மீட்கும்படியாக, சத்துருவின் கிரியைகளிலிருந்து நான் மீட்டெடுக்கப்பட்டு ஆண்டவருக்குள்ளாக நான் கழிகூற வேண்டும். அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்துக்குள்ளே நான் உள்ள வரணுங்கிறதுக்காக தான் இயேசு கிறிஸ்து எனக்காக இவ்வளவு பாடுகளை பட்டது. இவ்வளவு காரியங்களை இயேசு கிறிஸ்து செய்ததற்கான முகாந்திரம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இதுதான், என் ஆத்துமா மீட்கப்பட வேண்டும். இன்றைக்கு நம்முடைய ஆத்துமாக்கள் எப்படி இருக்குது? நம்ம உலக ஆதாயங்களுக்காக பின்னாடி ஓடிக்கொண்டு இருக்கிறோமா? இல்லை. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுவேன்னு சொல்லி நாம் அப்படி நிற்க போகிறோமாங்கிறத தேவன் இன்றைக்கு நம்ம இடத்துல கேட்கிற அந்த வசனத்தில் சொல்லப்படுகிறதின்படி, ஆத்துமா நஷ்டமடைந்தால் லாபம் என்ன இருக்குது? மற்றபடி பணம், காசு, சொத்து எல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம்? உங்கள் ஆத்துமா மீட்கப்பட்ட ஆத்துமாவாக இருக்கப்பட வேண்டும். இன்றைக்கி நிறைய பேருக்கு அந்த உணர்வு இல்லாதபடிக்கு போய்கொண்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள், இந்த வார்த்தைக்காக நம்ம அதிகமாக போராட வேண்டும். இது தேசங்களுக்குள்ளே கிரியை செய்யும்படிக்கு நாம் போராட வேண்டும். இன்றைக்கி நிறைய பேர் இந்த வசனத்தின்படி தான் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. எல்லா இடங்கள்லையும் உலக ஆதாயம், உலக ஆதாயம், உலக ஆதாயம்.
இன்னைக்கு உலகம் இப்படி தான் இருக்குது. தன் ஜீவனை குறித்த கவலையே கிடையாது. தன் ஜீவன் ரட்சிக்கப்பட வேண்டும், நான் தேவன் சமூகத்துக்கு முன்பாக நிற்க வேண்டும், மரணத்தை நான் சந்திக்க போகிறேன். வசனம் சொல்லுகிறபடி ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ அந்த வார்த்தைக்கு நான் என்னை ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டுமே, அந்த காரியங்களுக்கு ஆதாயப்படுத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணம், ஒரு உணர்வு எப்பயுமே ஒரு தேவ பிள்ளைக்குள்ளே இருக்க வேண்டிய ஒன்று. தேவன் அதைத்தான் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு நாம எப்படி இருக்கிறோங்கிறத கொஞ்சம் நம்ம நிதானிக்க வேண்டிய ஒன்று. இன்னைக்கு நம்ம உலக ஆதாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா, அல்லது என் ஜீவனை நான் பாதாளத்திற்கு மீட்கும்படி நான் எல்லா காரியத்திலையும் நான் எச்சரிக்கையாய் நான் நின்று கொண்டிருப்பேன் என்று இன்னைக்கு நாம நிற்கிறோமா? கொஞ்சம் நம்ம நிதானித்து பார்க்க வேண்டும். சத்துரு எப்படா நம்மளை பிடிச்சு தூக்கலாங்கிறதுல வெறிகொண்டு அலைந்து கொண்டு இருக்கிறான். அப்போ நாம் எப்படி தேவ சமூகத்துக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்பதை நாம் சரியாக புரிந்து கொண்டு நிற்போமானால் நாம் ஜீவன் அழிவின் என்று தப்புவித்துக் கொள்ளும். அதை தான் இன்றைக்கு தேவன் நமக்கு காண்பித்து கொடுக்கிறார். இந்த வார்த்தையின்படியே, ஆண்டவரே, நாங்கள் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்துறதுக்கு பிரயாசப்படுறோம், ஆனால் எங்கள் ஜீவன் ஒரு பக்கம் நஷ்டமடைந்து கொண்டு இருக்குங்கிற உணர்வை தேவன் எல்லாருக்குள்ளேயும் கொடுக்கணும். ஏன்னா அந்த எண்ணங்கள் யாருக்குள்ள துளிர்விட ஆரம்பிக்குதோ அவங்க தான் தன் ஜீவனை குறித்து கவலைப்படுவார்கள். கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு காரியம். இன்றைக்கு தேசம் உலக ஆதாயத்துக்கு பின்பாக போய் கொண்டு இருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் நாமும் அப்படி போவோமானால் அவங்களுக்கும் நமக்கு வித்தியாசமே கிடையாது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்களாவது என்னுடைய சமூகத்தை நோக்கி பார்த்து உங்கள் ஜீவனை மீட்டு கொள்வதற்கான காரியங்களை பார்ப்பீர்களான்னு சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார். ஆண்டவருக்கு என்ன ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவரே, உடைய கரத்தில் எங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. அப்பா, எங்கள் ஜீவன் எந்த விதத்திலையும் நஷ்டமடையாதபடிக்கு என் தேவன் எங்களை பாதுகாக்க போகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே முழுவதுமாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. எல்லாருடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தையும் உடைய பலிபீடத்தில் நாங்கள் வைக்கிறோம் தகப்பனே. எல்லாமே உமக்கு பிரியமானபடி ஆண்டவரே, எங்களுடைய ஜீவன் உமக்குள்ளாக தப்புவிக்கப்படும்படி அதை நீர் ஆயத்தப்படுத்தி கொள்ளும்படி, உமக்கென்று ஆதாயப்படுத்தி கொள்ளும்படி கர்த்தர் அந்த காரியங்களை செய்யும்படி உம்முடைய மகிமை நிறைந்த கரத்துக்குள்ளாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தினால மாறட்டும். கர்த்தருடைய பிரசன்னமும் கர்த்தருடைய மகிமையும் முழுவதுமாக தாங்கி இருக்கட்டும். தன் ஜீவனை குறித்த உணர்வுகளை ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ள கர்த்தர் கட்டளையிட்டு தந்து உம்முடைய பிள்ளைகளை நடத்தும்படி நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. இயேசுவின் நாமத்தினால தடைகள் முறிவதாக, சூழ்நிலைகள் மாறுவதாக உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆளுகை செய்ய வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.